சகோ வணக்கம். நான் 2 தடவை வீடியோ போட்டுட்டு டிலீட் பண்ணிட்டேன். காரணம் இது பொறுமையாக நிதானமாக எழுத வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ நான் பேசுகிறதுனால அது சரியாக வரமாட்டேங்குது. காரணம் 2 வகையில் மைண்டு இருக்குது. நம்ம பார்க்குறது ஒன்று, அங்கே இன்னொன்று அவங்க காட்டுறது ஒன்று. இதில் முக்கியமாக இறைவனுக்குள் உருவான ஒரு விஷயம். அது கிட்டத்தட்ட இயற்கை போல தான். ஆனால் பிரபஞ்சத்தில் ஒரு இயற்கை இருக்குது பார்த்தீங்களா, அது இன்ஃபினிட்டி 8 போட்டுட்டு இருக்கிற மாதிரி இறைவனுக்குள்ளேயே ஒரு இன்ஃபினிட்டி இருக்குது. அந்த இன்ஃபினிட்டியை அவன் தியானம் மூலமாக அமைதியாக அடக்கி கொண்டு வைக்கிறான். ஆனால் அவனுடைய சக்தி அவனுக்கு தெரியும். அதனால் அவன் தன்னை அடக்கி வைக்கிறான். அப்போ அந்த சக்தியை வெளியே எடுத்துட்டு அதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொரு சக்தியை படைத்தான். அப்போ 2 சக்தி. ஒன்று இறைவனுக்குள் உருவானது, இன்னொன்று இறைவன் உருவாக்குன. 2மே தம்மிலிருந்து அவன் எடுத்து வச்சிருக்கான். இப்போ அதை தான் சேர்த்து இறைச்சிட்டான் இந்த பிரபஞ்சம். இப்போ நம்ம இந்த பிரபஞ்சம் அதே மாதிரி 2 ஒன்று 2 ஒளி. ஒன்று கருப்பு ஒளி, ஒன்று வெள்ளை ஒளி. இதில் சயின்ஸ் டார்க் மேட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தில் டார்க் மேட்டர்னு ஒன்று இருக்குது. அது என்ன, அது புரியல அப்படின்ற மாதிரி இன்னி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல. அதுவும் ஒரு ஒளி தான். இப்போ இது 2மே எப்படி எடுத்துக்கணுன்னா, ஒரு உயிர், ஒன்று அறிவு. ஒரு ஆண், ஒன்று பெண். ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். ஒரு ஒளி விரியக்கூடியது, இன்னொரு ஒளியை அணைக்கக்கூடியது. 2 விஷயம் இருக்குது இந்த பிரபஞ்சம். இப்படி தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்குது. ஆனால் இது எழுதுனா, நல்லா விரிவாக எழுதுனா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இதுக்கான மூடு வரமாட்டேங்குது. எனக்கு இது பேசுறது கூட ஆக்சுவலி இஷ்டம் கிடையாது. ஆனால் எனக்கு காட்டுறத பேசாமலும் இருக்க முடியல. இது எப்படி இருக்குன்னா, என்னுடைய சூழ்நிலை இப்போ நான் மூச்சை நிப்பாட்டிகிட்டே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. மூச்சு விடாமல் நின்றுட்டேன்னு வச்சுங்களேன், அது ஒரு கட்டத்தில் என்னை விட வைக்கும். என்னால் நிப்பாட்ட முடியாது. அதே மாதிரி இழுத்தேன்னு வச்சுங்களேன், இழுத்துக்கிட்டே இருந்தேன்னா விட வைக்கும். அதுவும் என்னால் முடியாது. அப்போ அந்த மாதிரி என்னால் முடியாத ஒரு விஷயத்தை நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்களாம் ஹாயாக கேட்டுட்டு போயிடுறீங்க. எல்லோருக்குமான அப்பா அம்மாவை பற்றி பேசுகிறேன். அவங்க தான் சொர்க்க நரகத்துக்கு கொண்டு போவாங்க. எல்லாமே அவங்க தான் செய்ய போகிறாங்க. இருந்தும் அவங்க இறுதியாக தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. நான் மட்டும்தான் மகனா, எல்லாரும் தானே மகன்கள், எல்லாருக்கும் தானே அந்த கடமைகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? ஆனால் வேறு வழி இல்லை, என்னால் வீடியோ பதிவு பண்ணி விட்டுறேன். நான் இது ரொம்ப பேசுகிறதுக்கு போனால் மணிக்கணக்காகும் அப்படியேப்பட்ட விஷயங்கள். ஏன்னா இது வரைக்கும் இருக்கிற ஆன்மீகங்கள்லாம் நீங்கள் லைஃபே போயிடும். ஆனால் நம்மளது சிம்பிளான ஆன்மீகம் தான். ஒரே ஒரு 5 நிமிஷம், அதாவது சுருக்கமாக சொன்னோன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லோருக்குமான அப்பா அம்மா இறைவன்கிட்டருந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்தாங்க. இறைவன் சொன்னால் இது உன்னால் முடியாது, உனக்கு அப்புறம் நிறையா பேர் வருவாங்க, நீ மட்டும் கேட்டால் போதாதுன்னு. அப்போ நான் எல்லாரையும் கேட்க வைப்பேன்னு இறைவன் மன்னிப்பு கேட்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்மள மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க பாடுபட்டு இருக்காங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என் மூலமாக சொல்கிறாங்க. இந்த மன்னிப்பு என்பதும் எப்படி கேட்கணுன்னா, மேலே நோக்கி இல்லை, இந்த பூமியிலேருந்து இன்னொரு வானத்தை நோக்கி. இந்த பூமிக்குள்ளேருந்து நீங்கள் போகணும். இந்த பூமி மையத்துலேருந்து இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கணும் கீழே. அதாவது இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது கூட்டம் அந்த சாப்பாடு தட்டில் அப்படி பார்த்துட்டு, இந்த சாப்பாடு கொடுத்த இறைவா, நான் அப்பா அம்மா சார்பாக மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னால் கூட, நீங்கள் அந்த தட்டுக்குள்ளேருந்து இன்னொரு வானத்தை பார்க்கணும் கற்பனை மூலமாக. இங்கே நைட்டுன்னா அங்கே பகலாக இருக்கும். அந்த மாதிரி இப்படி ஒரு விஷயங்கள் செய்யணும். மன்னிப்பு அதுதான் மெயினான விஷயம்.